ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஆர்ஆர் டிராவல்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம எந்த பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, நம்ம கேரளாவில் லொக்கேட் ஆகிருக்கிற பாலக்காடில் இருக்கிற ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹிஸ்டாரிக் அண்ட் ஃபேமஸ் பிளேஸான பாலக்காடு ஃபோர்ட்டை தான் கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். கைஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது வச்சுருந்தீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த பாலக்காடு ஃபோர்ட் நம்ம பாலக்காடில் லொக்கேட் ஆகிருக்கிற கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெறும் 1.6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரீச் ஆகிட்டு இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், பாலக்காடு ஃபோர்ட். அதே மாதிரி இந்த பாலக்காடு ஃபோர்ட்டுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பார்க்குமே இருக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ஃபோர்ட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆனதுமே நம்மளால் பார்க்கிங் ஏரியாவை பார்க்க முடியும். முன்னாடி பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் போட்டிருப்பாங்க. கார் பார்க்கிங்க்கு பார்த்தீங்கன்னா 30 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அதே மாதிரி 2 வீலர் பார்க்கிங்க்கு 15 ரூபா தான் சார்ஜ் பண்ணுறாங்க. அதே மாதிரி சுற்றி இருக்கிற இடங்கள் பார்க்குறதுக்கு பச்சை பச்சைன்னு ரொம்பவே செழிப்பாக சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஃபோர்ட்டுக்கு முன்னாடி ஒரு ஃபுட் கேஃப் அண்ட் ஃபுட் கோர்ட்ஸுமே இருக்கும். ஸோ ஃபோர்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி நமக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இல்லைன்னா ஜூஸ் ஐட்டம்ஸை பார்த்திங்கன்னா இப்போவே வாங்கி வச்சுக்கலாம். நாங்கள் பார்த்திங்கன்னா இந்த பாலக்காடு ஃபோர்ட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு வீக் டேஸில் தான் போயிருந்தோம். வீக்கெண்ட்லலாம் பார்த்திங்கன்னா செம்ம கூட்டமாக இருக்கும், நிற்கவே முடியாது, அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா சரியான கூட்டம் இருக்கும். இப்போது நம்ம டிக்கெட் தான் எடுக்க போகிறோம். டிக்கெட் கவுண்டரில் ஒரு ஆளுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா வெறும் 25 ருபீஸ் தான். அண்ட் கைஸ், இதுதான் அந்த பிரம்மாண்டமான பாலக்காடு ஃபோர்ட். இந்த பாலக்காடு ஃபோர்ட்டுக்கு இன்னொரு பேர் இருக்குது. அது என்ன பேருன்னு கேட்டிங்கன்னா டிப்பு ஃபோர்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஏகப்பட்ட ஆமைகளை நம்மளால் பார்க்க முடியுது. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணிக்குள்ளெல்லாம் ஏகப்பட்ட முதலைகளை பார்க்க முடியும். சரி கைஸ், நம்ம இந்த ஃபோர்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த பாலக்காடு ஃபோர்ட்டோட வரலாறை பற்றி குட்டியாக பார்த்துடலாம் வாங்க. இந்த பாலக்காடு கோட்டை யாரால் கட்டப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹைதர் அலியால் தான் கட்டப்பட்டது. எந்த ஆண்டுலன்னு பார்த்தீங்கன்னா 1766ஆம் ஆண்டில் தான் பார்த்தீங்கன்னா இந்த பாலக்காடு ஃபோர்ட் மிக பிரம்மாண்டமாக நம்ம ஹைதர் அலியால் கட்டப்பட்டுச்சு. ஹைதர் அலியோட மகன் தான் நம்ம டிப்பு சுல்தான். அதனால தான் இந்த பாலக்காடு ஃபோர்ட்டுக்கு இன்னொரு பேர் நாங்கள் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்போமே, டிப்பு ஃபோர்ட்டுன்னு. அதுதான் 1766ஆம் ஆண்டில் கட்டப்பட்ட ஃபோர்ட். அடுத்த 20 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹைதர் அலி கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம பிரிட்டிஷ் பார்த்தீங்கன்னா 1786ஆம் ஆண்டில் பார்த்தீங்கன்னா ஹைதர் அலி கிட்ட இருந்து அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே இந்த ஃபோர்ட்டை கொண்டு வந்தாங்க. ஆனால் ஹைதர் அலி சும்மா விட மாட்டாரே, நம்ம பிரிட்டிஷ் கிட்ட இருந்து மீண்டும் இந்த ஃபோர்ட்டை பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா பிடுங்கி அவரோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் 1782ஆம் ஆண்டில் நம்ம ஹைதர் அலி பார்த்தீங்கன்னா இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் இந்த ஃபோர்ட் யார் கட்டுப்பாட்டில் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹைதர் அலியோட மகன், அதாவது நம்ம திப்பு சுல்தான் கட்டுப்பாட்டில் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மீண்டும் 1790ஆம் ஆண்டில் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷர்ஸ் மீண்டும் இந்த பாலக்காடு கோட்டையை பார்த்தீங்கன்னா அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தாங்க. அந்த டைம்ல இருந்து நம்ம இந்தியா சுதந்திரம் வாங்குற வரைக்குமே பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டில் தான் இந்த பாலக்காடு ஃபோர்ட் இருந்துச்சு. அதாவது நம்ம பிரிட்டிஷர்ஸ் அவங்களோட படையாளர்களை தங்க வைக்கிறதுக்கு தான் இந்த பாலக்காடு கோட்டையை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கைஸ், இதுதான் இந்த பாலக்காடு ஃபோர்ட்டோட ஒரு சின்ன வரலாறு. எந்த அளவுக்கு கட் ஸ்டார்ட் பண்ணி சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். சரி, ஓகே, இப்போ நம்ம பாலக்காடு ஃபோர்ட்டுக்குள்ளே தான் போக போகிறோம். முன்னாடி பார்த்தீங்கன்னா போட் போட்டு வச்சுருப்பாங்க. இந்த வழியாக தான் பார்த்தீங்கன்னா ஃபோர்ட்டுக்குள்ளே போக முடியும். பரவாயில்ல, முன்னாடியே பார்த்தீங்கன்னா செம்ம சேஃப்டியாக கேட்ஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அங்கே ஒரு பாதை தெரியுது பார்த்தீங்கன்னா, அந்த வழியாக தான் நம்ம உள்ளே போனோம். உள்ளே போனதுமே பார்த்தீங்கன்னா நம்மளால் ஒரு ஹனுமான் கோயிலை பார்க்க முடியும். ரொம்பவே பழமை வாய்ந்த கோயில் இது, ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்குது. ஸோ கைஸ், இப்போ நம்ம பாலக்காடு ஃபோர்ட்டுக்குள்ளே வந்துட்டு வெளியில் இருக்கிறத விட உள்ளே பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக சூப்பராக அழகாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. என்விரான்மெண்ட் சரௌண்டிங்ஸ்லாம் சுற்றி பாருங்களேன், எவ்வளோ கலர்ஃபுல்லாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக ஒரு தரமான பிளேஸ் இது. இத்தனைக்கும் நாங்கள் மத்தியானம், அதாவது மிட் ஆஃப்டர்நூனில் தான் வந்து சரியான மொட்டை வெயில் அடிச்சிட்டு இருக்கு. அப்போவுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த பிளேஸ். அதே மாதிரி உள்ளே வந்து நீங்கள் ஜாலியாக உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணி சில் பண்ணுறதுக்கு அங்கே ஸ்டோன் பெஞ்ச், அதே மாதிரி பிளாஸ்டிக் பெஞ்சுமே போட்டு வச்சுருப்பாங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம அப்படி ஃபோர்ட்டுக்கு மேலே தான் ஏற போகிறோம். ஏறிடலாமா கைஸ்? மேலே வந்துட்டோம். மேலே இருந்து அப்படியே அந்த ஃபோர்ட்டுக்குள்ளே பார்க்குற வியூவை பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக அழகாக இருக்குன்னு. எந்த அளவுக்கு சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. இதை கட்டி கிட்டத்தட்ட 300 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இன்னுமே பார்த்திங்கன்னா சூப்பராக பாதுகாக்கப்பட்டுருக்கு. இப்போ நம்ம அப்படியே இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் அடிக்க போகிறோம். இப்படியே நம்ம சுற்றணுன்னா வந்த வழி இருக்குல்ல, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த வழியாக கொண்டு வந்து இறக்கி விடும். அங்கே பார்த்தீங்களா, அங்கே ஒரு கிணறு தெரியுது. அந்த காலத்தில் இந்த இடத்த ஆட்சி பண்ணிட்டு இருந்த ராஜா இந்த இடத்துல தான் வந்து குளிப்பாராம். தண்ணி பார்த்தீங்கன்னா சுத்தமாக இல்லைன்னு தான் நினைக்கிறேன். வெயில் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த வெயில் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருந்திருக்கும்.
தண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்ச அளவில் தான் இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் சம்மர் சீசன் டைமில் தான் வந்தோம். நீங்கள் வின்டர் சீசன் டைம்லலாம் வந்தீங்கன்னா தண்ணி அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரி இந்த இடங்கள்லாம் பார்க்குறது இன்னும் கொஞ்சம் சூப்பராக அருமையாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஃபோர்ட்டுக்கு வெளியிலேருந்து பில்லர்ஸ் பார்த்துருப்போம். அந்த பில்லர்ஸ் மேலே தான் இப்போ நம்ம ஏற போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா அடிக்கடி கப்புள்ஸ் இருப்பாங்க. இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நாங்கள் போன இடத்துல பார்த்தீங்கன்னா இல்லை, இங்கேருந்து வெளியில் ஃபோட்டோ பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், அந்த காலத்தில் இருந்த ஓட்டு வீடு தான். அது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா இடிக்காமல் இன்னுமே பார்த்திங்கன்னா இதெல்லாம் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா இவங்களை பாராட்டி ஆகணும். இந்த பிளேஸ் இந்த அளவுக்கு சூப்பராக மெயின்டெனன்ஸ் இருக்கிறனால தான் இன்னுமே பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் டூரிஸ்ட் பிளேஸாக இருக்குது. சரி, ரொம்ப நேரம் நம்ம மேலே நடந்துகிட்டு இருக்கோம். இப்போ கீழே இறங்கி கொஞ்சம் இந்த ஃபோட்டோ பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். கீழே பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி பார்க்காக தான் இருக்குது. சரௌண்டிங்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. என்விரான்மெண்ட்டுமே பார்த்திங்கன்னா பச்சை பச்சைன்னு சூப்பராக இருக்குது. இத்தனைக்கும் பார்த்திங்கன்னா நாங்கள் சம்மர் சீசனில் தான் வந்துட்டு அப்போவே பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பச்சை பச்சைன்னு இருக்குது. வின்டர் சீசன்லலாம் வந்தால் இன்னும் கொஞ்சம் ரொம்பவே சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி கைஸ், நீங்கள் இந்த மாதிரி சூப்பரான பிளேசஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண வரும்போது மறக்காமல் உங்கள் வீட்டில் கேமரா இல்லைனா முக்கியமாக டிஎஸ்எல்ஆர் கேமராலாம் இருந்துச்சுன்னா மறக்காமல் தூக்கிட்டு வந்துடுங்க. இங்கெல்லாம் இன்னும் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ஒரு தரமான பிளேஸ் இது. இப்போ மீண்டும் நம்ம ஃபோர்ட்டுக்கு மேலே தான் வந்துட்டோம். நிறைய தூரம் சுற்றணும்னு நினைக்கிறேன். பெரிய டிஸ்டன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு கிலோமீட்டர் சுற்றுற மாதிரி தான் இருக்குது. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக பெருசாக பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இது என்ன தெரியுதா? இதுதான் அந்த பில்லர்ஸ். அங்கேருந்து பார்க்குற வியூ பாயிண்ட் எல்லாமே சூப்பராக இருக்கும். இங்கே நின்று பார்க்குற கீழெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு. எனக்கு பர்சனலாக இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் டூரிஸ்ட் பிளேசஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கும் அதே மாதிரி பிடிக்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த பாலக்காடு ஃபோர்ட்டை ஒரு டைம் ஆச்சும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஆகணும். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா உள்ள ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்குது. அதே மாதிரி இந்த ஃபோர்ட்டுக்குள்ளே இருக்கிற பில்லர்ஸில் நின்றுட்டு ஃபோர்ட்டோட வெளிப்பகுதிகளெல்லாம் பார்க்குறதுக்கு எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா? ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக அருமையாக இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ் ஐ எவர் விசிட்டட். நம்ம சேனலில் ஏகப்பட்ட எக்ஸ்ப்ளோரிங் வீடியோஸ் உங்களால் பார்க்க முடியும். முக்கியமாக நாங்கள் ஏகப்பட்ட டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம். ஆனால் கேரளா டூரிஸ்ட் பிளேஸ்னால் எப்போவுமே பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக தான் இருக்குது. இவங்க அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா பியூட்டிஃபுல்லாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த பாலக்காடு ஃபோர்ட்லேருந்து இன்னும் ஒரு 6 to 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் பார்த்திங்கன்னா மலம்புழா டேம் லொக்கேட் ஆகிருக்கு. நாங்கள் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி தான் பார்த்திங்கன்னா மலம்புழா டேம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா அந்த வீடியோவை அப்லோட் பண்ணி வச்சுருப்போம். அந்த வீடியோட லிங்க் பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் கைஸ், நீங்கள் வீக்கெண்டில் ஏதாவது ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் எல்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த பாலக்காடு ஃபோர்ட்டை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோரிங் வீடியோஸ்லாம் பிடிக்கிறவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்குமே நம்ம சேனலை மறக்காமல் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க சொல்லிடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். வி வில் மீட் இன் அவர் நெக்ஸ்ட் நியூ எக்ஸ்ப்ளோரிங் வீடியோ.